முதல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம லங்ஸ்ல தேங்கி இருக்க சளி, கபம், குளிர்ச்சி இந்த சளியை இலக்கி வெளியாக்குது. சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், ஆஸ்மா, நுரையீரல் சம்பந்தமான பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே லிங்கமுத்திரை இந்த வேலையை செய்யும். எல்லா விரல்களையும் கோர்த்து உள்ளங்கை காற்று புகாத அளவு டைட்டா வச்சு செய்ய போறோம். பெண்களா இருந்தா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. லிங்கமுத்திரை எப்படி நிறைய பேருக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு, பயன்பட போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லிங்கமுத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் வலது கை கட்டவிரலை உயர்த்தி வச்சு மீதி கையில் உள்ள 2 விரல்களால் கோர்த்து பிடிச்சிட்டு எல்லா விரல்களையும் கோர்த்து உள்ளங்கை காற்று புகாத அளவு டைட்டாக வச்சு செய்ய போகிறோம். பெண்களாக இருந்தால் இடது கை கட்டவிரலை உயர்த்தி வச்சுட்டு மீதி கையில் உள்ள 2 விரல்களில் ஆள்காட்டி விரல் கட்டவிரலால் கோர்த்து பிடிச்சி மீதி விரல்கள் எல்லாத்தையும் கோர்த்து இந்த பொசிஷனில் வச்சு செய்ய போகிறோம். நம்ம இது லிங்கமுத்திரையை எப்படி அவசர நிலைகளில் பயன்படுத்தலாம், எப்படி லிங்கமுத்திரை நம்ம உடலில் உள்ள ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்துது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த முத்திரை எப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நம்மளை அந்த இன்ஃபெக்ஷன் வராமல், நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகாமல் நம்மளை பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லிங்கமுத்திரை செய்யும்போது லிங்கம் அப்படின்றதே வெப்பத்தோட வடிவம். அப்போது லிங்கமுத்திரை செய்யும்போது நம்மளுடைய நாசி பகுதி, நம்முடைய தொண்டை பகுதி இது எல்லாமே வெப்பமாக இருக்குது. இந்த வெப்பம் என்ன பண்ணுதுன்னா, வெளியே இருந்து வைரஸ் அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்குள்ளே நுழையாமல் நம்மளை பாதுகாக்குது. லிங்கமுத்திரை செய்யும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்முடைய மூக்கு பகுதி, தொண்டை பகுதி, நம்முடைய நுரையீரல் பகுதி முழுக்க நல்ல அபரிதமாக வெப்பம் அதிகமாகுது. இந்த அதிகமான வெப்பம் என்ன செய்யுதுன்னா 2 வேலை பண்ணுது. முதல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம லங்ஸில் தேங்கி இருக்க சளி, கபம், குளிர்ச்சி இந்த சளியை இலக்கி வெளியாக்குது. இந்த லிங்கமுத்திரை அருமையான ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, சளியை வெளியாக்குற ஒரு டானிக்கை தான் எக்ஸ்பெக்டோரண்ட்டுன்னு சொல்லுவோம். சளியை வெளியாக்குற ஒரு பொருளை தான் எக்ஸ்பெக்டோரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த லிங்கமுத்திரை என்ன பண்ணுது அப்படின்னா, இறுகி கெட்டியான சளியை நல்லா இலக்கி ரொம்ப லகுவாக்கி வெளியாக்குது. சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், ஆஸ்மா, நுரையீரல் சம்மந்தமான பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே லிங்கமுத்திரை இந்த வேலை செய்யுது. அப்போது சளி இலகி வெளியாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு காற்றை ரொம்ப எளிமையாக சுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். சளி அடைச்சிருக்கும் போது நமக்கு வெளி காற்று உள்ளே எடுக்க முடியாது, ஸ்பேஸ் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது ஆக்சிஜன் லோடு கம்மியாகி மூச்சு திணறல் வர தொடங்கும், O2 லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போது சளி இலகி வெளியாடுறதுனால நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக வெளியே இருக்க காற்று உள்ளே புக முடியுது, நல்லா ப்ரீத் பண்ண முடியுது. அதனால ஆக்சிஜன் லோடு அதிகமாகலாம். இன்னும் ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு ஜலதோஷம் பிடிக்குது, அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கே தெரியும், தொண்டைக்குள்ளே மூக்கு பகுதியெல்லாம் ஒரு வீங்கின மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். அந்த வீக்கத்துக்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன். அப்போது இந்த வீக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, அதிகப்படியான இந்த மாதிரியான வைரல் ஃபீவரில் முழுக்க நம்மளுடைய மூக்கு பகுதி, தொண்டை பகுதி, அது மட்டும் இல்லை, லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய நம்முடைய நுரையீரலில் உள்ள எல்லா பகுதிகளும் சின்ன சின்ன வேர்கள் மாதிரி அது ஒரு ஏர் பேக்குக்கு போகும். அத்தனையுமே நல்லா வீங்கிடுது. சின்ன பாதை வீங்கும் போது என்னாகும், காற்று உள்ளே போக முடியாது. காற்று உள்ளே போக முடியலை அப்படின்னா என்னாகும், ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வெப்பம் கொடுக்கும்போது வீக்கம் தன்னை போல குறையும். அப்போது இந்த லிங்கமுத்திரையில் நமக்கு கிடைக்கிற அதிகப்படியான வெப்பம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய மூக்கு, தொண்டை, நம்முடைய லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சொல்லக்கூடிய நுரையீரல் பகுதி அவ்வளோதான் இருக்க வெப்பத்தை, உள்ளே இருக்க வெப்பத்தை அதிகப்படுத்துது. அதிகப்படும் போது இந்த வீக்கம் குறையுது உடனடியாக. இந்த வீக்கம் குறையிறதுனால வெளியே இருக்க காற்றை உள்ளே எடுக்க முடியுது. வெளியே இருக்க காற்றை உள்ளே எடுக்க முடியறதுனால நம்மளால் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியுது. ஆக்சிஜன் லோடு அதிகமாகுது.